ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி ரவி. தலைப்புச் செய்திகளை காணலாம். இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. இருமொழி கொள்கையில் அரசு உறுதியாக இருப்பதாக சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் உரை. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திடீர் டெல்லி பயணம். முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியும் புறப்பட்டு சென்றதால் பரபரப்பு. தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியே ஆக வேண்டும். அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி மீண்டும் வலியுறுத்தல். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் அரசியல் பொதுக்குழு கூட்டம் வரும் 28ஆம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது. லண்டன் வீதியில் நடைபயிற்சி மேற்கொண்ட மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி. இணையத்தில் வைரலாகும் வீடியோ. நியூசிலாந்து நாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம். கட்டடங்கள் குலுங்கியதாகவும் வீடுகளில் பொருட்கள் சரிந்து விழுந்ததாகவும் ஊடகங்கள் தகவல். இனி தொடர்வது விரிவான செய்திகள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியும் டெல்லி செல்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைக்கும் வியூகத்தில் இப்பொழுது இறங்கியுள்ளன. திமுகவின் தற்போதைய கூட்டணி நீடிக்குமா? அதிமுக பாஜக இடையே மீண்டும் கூட்டணி அமையுமா? தாவேகா தலைவர் விஜய் யாருடன் கூட்டணி அமைப்பார் போன்ற கேள்விகள் தமிழக அரசியல் வட்டாரத்தில் எழுந்திருக்கின்றன. பாஜக மற்றும் அதிமுக தலைவர்கள் ஒருவரை ஒருவர் பெரிதளவில் விமர்சிக்காமல் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை மட்டுமே அண்மை காலமாக வெளியிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் சென்னை விமான நிலையத்தில் இருந்து இன்று காலை திடீர் பயணமாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி புறப்பட்டு சென்றார். அவரை தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வேலுமணியும் டெல்லிக்கு செல்கிறார். டெல்லியில் பாஜகவின் முக்கிய பிரமுகர்களை சந்தித்து சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் அதிமுக தலைவர்கள் ஈடுபட உள்ளதாக கூறப்படும் நிலையில் இது குறித்து அதிமுகவிடம் இருந்து அதிகாரப்பூர்வமாக எந்தவித தகவலும் வெளியாகவில்லை. தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக செயல்படும் வகையில் அரசு பள்ளிகளை சீரழிக்கும் போக்கு கைவிடப்பட வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தி உள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதமே வெளியிடப்பட்டிருக்க வேண்டிய நடப்பு ஆண்டிற்கான போட்டித் தேர்வு பட்டியலை தேர்வு வாரியம் இப்பொழுதுதான் வெளியிட்டுள்ளது என குறை கூறியுள்ளார். என்றாலும் ஆசிரியர் பணிக்காக காத்திருப்போரை இது ஏமாற்றி இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கூட ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படுவதில்லை. இதில் தமிழக அரசுக்கு அக்கறை இல்லை. ஆசிரியர் பணியில் சேர விரும்பும் பட்டதாரிகளின் எதிர்காலத்தை இது சீரழிக்கும் என்று டாக்டர் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கிறோம் என்றும் மும்மொழி கொள்கையை எந்த காரணத்தை கொண்டும் தமிழ்நாடு ஏற்காது என்றும் மத்திய அரசுக்கு சட்டப்பேரவையில் முதல்வர் ஸ்டாலின் பதில் அளித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று மும்மொழி கொள்கை திணிப்புக்கு எதிராக கவன ஈர்ப்பு தீர்மானம் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், ஹிந்தியை ஏற்காவிட்டால் பணம் தர மாட்டோம் என்று மத்திய அரசு மிரட்டினாலும் பணமே வேண்டாம் என கூறி தாய்மொழியை காப்போம் என தெரிவித்தார். நிதி தரவில்லை என இனமானத்தை அடமானம் வைத்து வெகுமானம் பெறும் கொத்தடிமைகள் நாங்கள் அல்ல என கூறிய முதலமைச்சர், இது பணப்பிரச்சனை அல்ல, இனப்பிரச்சனை என தெரிவித்தார். மும்மொழி கொள்கைக்கு எதிராக பாஜகவை தவிர அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்துள்ளன என்றும் மும்மொழி கொள்கை குறித்து அனைத்து உறுப்பினர்களும் தங்களது உணர்வுகளை வெளிக்காட்டி உள்ளனர் என்றும் அவர் கூறினார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு சென்றுள்ளதாக செய்திகள் வந்துள்ளது என கூறிய முதலமைச்சர், டெல்லிக்கு சென்று யாரை சந்திக்கிறாரோ அவரிடம் இருமொழி கொள்கை குறித்து எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். இலங்கையில் சிறையில் வைக்கப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்களை சந்திக்க 5 பேர் கொண்ட குழு இன்று அந்நாட்டிற்கு புறப்பட்டு சென்றது. நாகை, தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்கள் பலர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு அந்நாட்டு சிறையில் வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அங்குள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டும் அவர்களை விடுவிக்காமல் பல லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மீண்டும் சிறையில் அடைத்துள்ளனர்.
ராமேஸ்வரத்தை சேர்ந்த விசைப்படகு மீனவர் சங்க ஒருங்கிணைப்பாளர் ஜேசுராஜா தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவினர் இன்று இலங்கைக்கு புறப்பட்டு சென்றனர். இதற்காக நேற்றிரவு ராமநாதபுரம் மாவட்டத்தின் மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து திருச்சிக்கு புறப்பட்ட அவர்கள் அங்கிருந்து விமானம் மூலம் இன்று இலங்கை தலைநகர் கொழும்புவிற்கு புறப்பட்டு சென்றார்கள். அங்குள்ள தமிழக மீனவர்கள் மற்றும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீட்பது தொடர்பாக இலங்கை மீன்வளத்துறை அமைச்சரை சந்திக்க இக்குழுவினர் திட்டமிட்டு இருக்கின்றனர். தமிழகத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி மீண்டும் வலியுறுத்தி உள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அடுத்த வாரம் தொடங்க உள்ள புதிய நிதியாண்டில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்திருக்கிறது என்றும், கர்நாடகம், பீகார், ஒடிசா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களை தொடர்ந்து 5வது மாநிலமாக ஜார்க்கண்ட் சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ள உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆந்திரா உள்ளிட்ட மேலும் சில மாநிலங்களிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பல்வேறு நிலைகளில் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு வெற்று நாடகங்களை மட்டுமே நடத்தி வருவது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக நீதியை காப்பதற்காகவே பிறந்தவர்கள் என்று கூறிக்கொள்ளும் திமுக அரசு தமிழகத்தில் ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த ஆணையிட வேண்டும் என்றும் அன்புமணி வலியுறுத்தி உள்ளார். சென்னையில் நடைபெற உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் பொதுக்குழு கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் பொதுக்குழு கூட்டம் வரும் 28ஆம் தேதி சென்னை திருவான்மையூரில் உள்ள ராமச்சந்திரா கன்வென்ஷன் அரங்கத்தில் நடைபெற உள்ளது. கட்சி தொடங்கி நடைபெறும் முதல் பொதுக்குழு கூட்டம் என்பதால் கூட்டத்திற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து கட்சியின் தலைவர் விஜய், பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் நிர்வாகிகளுடன் அவ்வப்போது தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றனர். பொதுக்குழு கூட்டத்தில் 2500 பேர் பங்கேற்கும் நிலையில் மாவட்டத்திற்கு 15 பேர் வீதம் பங்கேற்ப அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் ஒரு பெண் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூட்டத்தில் பங்கேற்க அடையாள அட்டை கொடுக்கப்பட்டவர்கள் அதில் உள்ள QR கோடை ஸ்கேன் செய்தால் மட்டுமே அரங்கத்திற்குள் செல்ல முடியும். தாவேகா பொதுக்குழு கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் தமிழ் மக்கள் பிரச்சனைகள் பற்றி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி லண்டனில் பாதுகாவலர் புடைசூழ நடைபயிற்சி செய்யும் வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி இருக்கின்றன. முதலீடுகளை ஈர்ப்பதற்காக 6 நாள் பயணமாக இங்கிலாந்து பயணம் மேற்கொண்டுள்ள மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி லண்டனில் காலை தனது பாதுகாவலர்களுடன் ஜாகிங் உள்ளிட்ட உடற்பயிற்சிகளை மேற்கொண்டார். லண்டனில் பக்கிங்ஹாம் அரண்மனை பகுதி முதல் ஹாட் பூங்கா வரை அவர் நடைபயிற்சி மேற்கொண்டார். இந்த வீடியோக்களை பகிர்ந்த திரிணாமுல் காங்கிரசின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளம், நடைபயிற்சி அல்ல, வெறும் வார்ம் அப் தான் என்று அதற்கு தலைப்பிட்டுள்ளது. மம்தா பானர்ஜி பின்னோக்கி நடந்து செல்லும் பேக் வாக் எனப்படும் உடற்பயிற்சி தொடர்பான வீடியோக்களை இணையத்தில் பரவி வருகின்றன. கோவை மாவட்டம் வெள்ளையங்கிரி மலையேறிய பக்தர் ஒருவர் திரும்பி வரும்பொழுது மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். வெள்ளையங்கிரி மலை அடிவாரமான பூண்டியிலிருந்து 5.5 கிலோமீட்டர் மலையேறி சென்றால் சிவபெருமானை தரிசிக்க முடியும். 7வது மலை உச்சியில் சுயம்புவாக உள்ள ஈசனை தரிசிக்க நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். மலையேறி தரிசனம் செய்துவிட்டு திரும்பிய பெங்களூருவை சேர்ந்த சிவா என்ற பக்தர் 3வது மலையில் வந்து கொண்டிருந்த பொழுது மூச்சு திணறல் ஏற்பட்டு மயக்கம் அடைந்தார். பின்னர் அங்கு வந்து 108 ஆம்புலன்ஸ் மருத்துவ பணியாளர்கள் அவரை பரிசோதித்ததில் ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த நிகழ்வு அங்கிருந்த சக பக்தர்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியது. ஈரோடு மாவட்டத்தில் பாயும் பவானி ஆற்றை பாதுகாக்க கோரி சத்தியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவி ஒருவரின் விழிப்புணர்வு வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. ஈரோடு, திருப்பூர் மாவட்ட பொதுமக்களின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பவானி ஆற்றை தூய்மைப்படுத்தி மக்கள் உயிரை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பகத் என்ற 8ஆம் வகுப்பு மாணவி மனமுருக கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. நியூசிலாந்து நாட்டில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 6.7 பதிவானது.
நிலநடுக்கம் உணரப்பட்ட சவுத்லாந்து மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு இது குறித்து உடனடியாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தின் பொழுது கட்டிடங்கள் குலுங்கியதாகவும் வீட்டு அலமாரிகள் மற்றும் மேசைகள் மீது வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் சரிந்து விழுந்தன என்றும் நியூசிலாந்து நாட்டு ஊடகங்களில் செய்திகள் வெளியிட்டுள்ளன. மேலும் இந்த இயற்கை பேரிடரின் பொழுது சில இடங்களில் சாலைகள் சேதம் அடைந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உள்ள நியூசிலாந்து நில அதிர்வு ஆபத்து மண்டலத்தில் அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சீனாவும் இந்தியாவும் தங்கள் நாட்டு தேர்தலில் தலையிட முயற்சிக்கலாம் என கனடா உளவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்காவின் மற்றொரு மாகாணமாக கனடாவை சேர்க்கப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்து வரும் நிலையில் நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு அடுத்த மாதம் 28ஆம் தேதி அன்று தேர்தல் நடத்தப்போவதாக கனடாவின் புதிய பிரதமர் மார்க் கார்னி அறிவித்துள்ளார். இது குறித்து கனடா உளவுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் கனடா பொது தேர்தலில் சீனாவும் இந்தியாவும் தலையிட வாய்ப்பு உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். கடந்த தேர்தல்களின் பொழுதும் சீனாவும் இந்தியாவும் தலையிட முயற்சி செய்தன என்றும் ஆனால் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதும் போட்டிக்கான IPL டிக்கெட் விற்பனை சில நிமிடங்களிலே விற்று தீர்ந்ததால் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர். சென்னை சேப்பாக்கத்தில் வரும் 28ஆம் தேதி சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் மோதும் IPL லீக் ஆட்டம் நடைபெற உள்ளது. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று காலை 10:15 மணிக்கு ஆன்லைன் மூலம் தொடங்கியது. 1700 தொடங்கி 7500 ரூபாய் விலைகளில் டிக்கெட்கள் விற்பனை தொடங்கிய சில நிமிடங்களிலே அனைத்து டிக்கெட்களும் விற்று தீர்ந்ததால் ஆன்லைன் முன்பதிவில் ஆவலுடன் காத்திருந்த ரசிகர்கள் ஏமாற்றத்திற்கு ஆளாகினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு இன்று 240 ரூபாய் குறைந்துள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாகவே ஆபரண தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருகிறது. கடந்த 21ஆம் தேதி சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 66,160 ரூபாய்க்கு விற்பனையானது. அதற்கு அடுத்த நாள் மேலும் 320 குறைந்து நேற்று 120 ரூபாய் குறைந்த நிலையில் இன்று சவரனுக்கு 240 ரூபாய் விலை குறைந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 65,480 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.